ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நெஞ்செலும்பு சூப்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நெஞ்செலும்பு. ஒரு 500 கிராம் நெஞ்செலும்பு நான் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக, அதாவது ரொம்ப சின்னதாக இல்லை, மீடியம் அளவுக்கு கட் பண்ணி அதை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 1 தக்காளி, குடமிளகா எடுத்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதிகமாக இல்லை, ஏன்னா நெஞ்செலும்பு உங்களுக்கு நிறைய கொழுப்பு இருக்கும். ஸோ அது கொதித்து வரும்போது அந்த கொழுப்பு மேலே எண்ணெய் மாதிரி நிற்கும். அதனால் நிறைய எண்ணெய் விட்டுக்க வேணாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கிட்டு நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிடணும் இல்லையா, அதையும் அதில் கொட்டிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைனாக்கா அப்புறமா நீங்கள் டேஸ்ட் பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் வேவட்டும். நல்லா கருகிடாமல், ஏன்னா எண்ணெய் குறைச்சலாக ஊற்றிருக்கோம். அதனால் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததை அதில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். ஏன்னா 500 கிராம் நெஞ்செலும்பு அப்படிங்கிறதுனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவே ஜாஸ்தியாக எடுத்துக்கினாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. சில இதுவும் கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கும் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு நம்ம கவுச்சி எடுக்கும். ப்ளஸ் குழம்புக்கு டேஸ்ட்டே இஞ்சி பூண்டு தான் கொடுக்கும். அதனால் நான் எடுத்துருக்கிற கறிக்கு 500 கிராமுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு போடும்போது தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் நிறைய எண்ணெய் விடல, ஏன்னா எனக்கு அடி பிடிக்குது. ஸோ இந்த டைமில் மசாலா போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். உங்களுக்கு சூப்புங்கிறதுனால மிளகுத்தூள் போட்டிங்கனாக்கா அதோட மனமும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். எந்த சூப் போட்டாலும் நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும், அதாவது ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ அந்த எலும்பை போட்டுடலாம். நெஞ்செலும்பை எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சூப்பு வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் நான் இப்போ மெகி கட்டி, அதாவது சூப்பு கட்டின்னு போம்லையா, சூப்பு கட்டி ஒரு முக்கால் இது சூப்பு கட்டி நான் போடுறேன் நான். அப்புறமா பாதாம் தூள் ஆப்ஷன் தான். நான் பாதாம் தூள் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லைனாக்கா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இது எல்லாமே போட்டாச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ திக்னஸ், சில பேருக்கு சூப்பு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். தண்ணியாக இருக்கிறவங்க ஆசிட்டிஸ் அப்படியே விட்டுருங்க, நீங்கள் தண்ணி கலந்தத்தோடு. எங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும். அதனால் ஓட்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சி குடிப்போம் இல்லையா, அந்த ஓட்ஸ் நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா அந்த குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு இதுக்கு போடுறேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதனால் இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், 4 விசில் வந்துருச்சு. 4 விசில் கழித்து திறந்து பார்க்கும்போது பாருங்களேன் எவ்வளோ கொழுப்பு வந்திருக்குன்னு. எண்ணெய் ஊற்றுனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான், மேலே எவ்வளோ கொழுப்பு நிற்குது பாருங்கள். இது எல்லாமே அந்த எலும்பில் உள்ள எண்ணெய் தான், அது கொழுப்பு தான் அது. ஸோ சூப்பராக இருக்குது, மனம் டேஸ்ட் எல்லாமே அருமையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் நிறையா வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.